ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஒன் சைட் லவ். அதாவது உங்களுடைய லவ் வந்து ஒரு ஒன் சைடாக தான் இருக்கா, அல்லது உங்களுடைய க்ரஷ் ஆர் லவருக்கு உங்களை பிடிக்கலை, உங்கள் மேலே விருப்பம் இல்லை, அது மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 விதமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விலைக்கு சொல்ல போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் மட்டும்தான். இது ஃபுல்லி வந்து ஒரு சயின்டிஃபிக் ஆர் எவிடன்ஸ் பேஸ்டு ஒரு வீடியோ கிடையாது. இது அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விஷயங்களின் மூலமாகவும் மற்றவர்களுடைய அனுபவங்களின் மூலமாகவும் சொல்லப்படுகிற ஒரு கருத்தாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய க்ரஷ் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுடைய லவர், உங்களுடைய விருப்பமானவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ அல்லது உங்களோட சேர்ந்து வாழ்க்கையை வந்து தொடர்றதுக்கோ எந்த விதமான எஃபர்ட், எந்த விதமான முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. எல்லா விதமான முயற்சியுமே உங்கள் சைடு மட்டுமே தான் இருக்கும். அதாவது அவங்க வந்து உங்களை பிடிக்குதுன்னு சொல்லிடுவாங்க, மேபி லவ் கூட டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க, அல்லது உங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் முயற்சி எல்லாமே உங்களுடையதாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மட்டுமே மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கால் பண்ணுறது நீங்கள் தான், உங்களுடைய கால் தான் ஃபஸ்ட்டு காலாக இருக்கும். மெசேஜ் பண்ணுறது உங்களுடைய மெசேஜ் தான் ஃபஸ்ட்டு மெசேஜாக இருக்கும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து அது ஒரு மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கோ, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எல்லா முயற்சியுமே உங்களுடைய முயற்சியாக மட்டுமே இருக்குமே தவிர அவங்க சைட்லேருந்தோ அல்லது அவருடைய சைட்லேருந்தோ எந்த ஒரு முயற்சியுமே இருக்காது. இப்படி எந்த முயற்சியுமே இல்லை அவங்க சைட்லேருந்து, எந்த எஃபர்ட்டுமே நான் போட மாட்டேன் அப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மட்டும்தான் விரும்பிகிட்ருக்கீங்க, அவங்க உங்களை விரும்பலை அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய லவ் வந்து ஒரு ஒன் சைடு லவ் தான். அவங்களுக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லை அல்லது அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறப்ப செகண்ட் பாயிண்ட் போவோம். இங்கே செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அவங்க அவங்களோட பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய லவ் பற்றி தான் பேசுவாங்க. அவங்களுடைய லவ், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள், அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு, அவங்களுக்கு பிடிச்ச பையன். ஸோ அவங்களுடைய லவ், அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களுடைய விருப்பங்கள், இதை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுடைய பேச்சுகள் உங்களை பற்றி எதுவும் இருக்காது. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரியான அபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு திறமை இருக்குது, உங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயம் இருக்குது, இது எனக்கு ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்களை பற்றிய பாராட்டோ அல்லது உங்களை பற்றிய புகழ்ச்சியோ அல்லது உங்களை பற்றிய ஒரு நல்ல விஷயங்களோ அந்த பேச்சில் இருக்காது. தனக்கு பிடிச்சது தன்னுடைய பாஸ்ட் லவ், தன்னுடைய அந்த லவ்வில் இருந்த ஹாப்பினஸ்ஸு, அவங்களுடைய எய்மு, அவங்களுடைய ஜாலி, இதை பற்றிய பேச்சுக்கள் மட்டுமே இருக்கும். இதில் உங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத கேட்டு நடக்கிற விஷயங்கள் அங்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்க உங்களை வந்து முழுசாக விரும்பலை அல்லது நீங்கள் மட்டுமே அவங்கள விரும்பிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியும். 3வது விஷயம் பார்ப்போம். 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து உங்களை வந்து ஒரு லிமிட்லேயே வச்சுருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உபயோகப்படுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு லிமிட்டில் தான் இருக்கும், ஒரு அளவு தான் இருக்கும். ஸோ அந்த அளவோடையே உங்களை வச்சுருப்பாங்களே தவிர, உதாரணத்துக்கு உங்களை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, இல்லை இவர் நான் விரும்புகிறேன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய இடங்களில் உங்கள் மூலமாக பலன் அனுபவிக்கிற ஒரு நபராக இருப்பாங்களே தவிர உங்களை வந்து ஒரு முழு இன்வால்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்களை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அந்த இடத்துலையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு முன்னுரிமை கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு அதிகமான முன்னுரிமை இருக்கும். உங்களை ஒரு லிமிட்டில், ஒரு தூரத்துலேயே வச்சு தூரத்தோடு அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி லெவல்லே இருக்குது அப்படின்னாக்கா, அது வந்து உங்களுடைய லவ் மட்டும்தான் ஒரு ஒன் சைடாக இருக்கே தவிர அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். 4வது விஷயம் பார்ப்போம். 4வது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு திட்டம் போடுவீங்க, ஒரு பிளான் போடுவீங்க, நல்லாயிருக்கும் அந்த பிளானு. அந்த பிளானை உடைக்கிறவங்களாம் அவங்க இருப்பாங்க. அந்த பிளானை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க, சிதிலாக பிரிச்சுருவாங்கன்னு சொல்லுவோமே, சுத்தமாக இருக்காது, அந்த பிளானே இருக்காது. எத்தனை திட்டங்கள் உங்கள் மூலமாக போட்டாலும் அந்த பிளான் வந்து டேமேஜ் பண்ணப்பட்டுரும், பிரித்து எறியப்பட்டுரும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் முடிவு ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னாக்கா ஓகே சொல்லிவிடுவாங்க, ஆனால் அந்த பிளான் நடக்காது. இல்லை நீங்கள் அடுத்த கட்டம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு வீட்டில் பேசலாம், இல்லை உங்கள் மேரேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போகலாம், இல்லை என்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு போனாலும்
பிளான்லாம் நீங்கள் போகும்போது அந்த சமயம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாம் சும்மா வாட்டு தலையாடிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானாகவே இருக்குமே தவிர அது இம்ப்ளிமெண்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்க சைட்லேருந்து இந்த எஃபோர்ட்டும் இருக்காது. அந்த பிளானையே மாற்றி விட்டுருவாங்க, அது பிளானே கேன்சல் ஆகிடும், அந்த பிளானே உடஞ்சி போயிடும். இதே மாதிரி எத்தனை முறை நீங்கள் திட்டங்கள் போட்டாலும் திட்டங்கள் உடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் மட்டுமே தான் விரும்பிட்டுருக்கீங்க, அவங்க உங்களை விரும்பலை அப்படின்னு அர்த்தம். இது வந்து பியூர்லி ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒன் சைட் லவ் மாதிரியான ஒரு விஷயம் தான். இருக்காங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க, பட்டு திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க. 5வது விஷயம் பார்ப்போமா? 5வது விஷயம் என்னென்னா, இவங்க இன்னொரு நபரோட பேசுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலையோ. இன்னொரு நபர் கூட ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க, சேட் பண்ணுவாங்க. சேட் பண்ணுறது சாதாரண சேட் இருக்கிறது வித்தியாசம் இருக்குது, ஃப்ளிட் பண்ணுற மாதிரியான சேட்டிங் இருக்குது. இந்த மாதிரியான சேட்டிங் மாதிரி மற்றவங்க கூட பேசுகிறதோ, மற்றவங்க கூட இன்வால்வ் ஆகிறதோ, ஸோ இப்படி அவங்க உங்களை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட, இல்லை உங்களுக்கான பிளான்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் நபர் கூட போய் டேட்டிங் போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அவங்க வந்து கிளியராக இருக்காங்க. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு லிமிட்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டு உங்களை பிடிக்கும், அவ்வளோதான். இல்லை ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெண்டு, இல்லை உங்களை ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து உங்களை விரும்புறதுக்கோ, அவங்க கமிட் ஆகிறதுக்கோ முழு விருப்பம் இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியும். இது அவங்களுடைய பார்வையில் இது சரியானதாக கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லை, அதனால் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. அதில் ஒரு நியாயமும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய லவ் வந்து ஒன் சைடு தான். ஸோ வந்து இதை நம்ம ஒன் சைடாக தான் நம்ம கருத முடியும். இப்போ முக்கியமாக ஒரு 5 விஷயங்கள் பார்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவைகள் மற்ற நபர்களின் அனுபவங்களை சார்ந்து முழுக்க ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அடிப்படையில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக கொடுக்கப்படுற ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்க முடியும். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சொல்லப்படுற அனைத்து வீடியோஸுமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் மட்டுமே கொடுக்கப்படுது. நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பேசிஸ்லையும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழ் மூலம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய வந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதன் மூலமாக நான் டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணுற இந்த வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இதே மாதிரியான எந்த நபரும் வந்து உங்களை முழுமையாக விரும்பலை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் லவ் வந்து ஒன் சைடாக இருக்குனாக்கா, நீங்கள் விரும்பிட்டுருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தது, எத்தனை விஷயங்கள் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.